श्री सद्गुरु सच्चिदानंद साईराम महाराज की जय। ओम श्री सद्गुरु सच्चिदानंद साईराम महाराज की जय। இன்றைய தினமானது புனித வியாழக்கிழமை. புனித வியாழக்கிழமை விரக்தியாக்குகின்ற வியாழக்கிழமை. ஆதாயம் அது இந்த வியாழக்கிழமை புனித ஜெய ஜெயப்பான்மை உள்ள வியாழக்கிழமை. இன்றைய நாள் தமிழ் மாதப்படி இன்றைக்கு வைகாசி மாதம் 10ஆம் தேதி. வைகாசி மாதம் 10ஆம் தேதி. நலம் சுபிக்ஷமாக இருக்குங்க வியாழக்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு விசேஷமான வியாழக்கிழமை புக்க பூர்ணிமா ஃபுல்முங்கை. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை ஒவ்வொரு நற்பலங்களையும் ஒவ்வொரு மகத்துவமும் வித்தியாசம் பெற்றது. அவ்வகையில் இங்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. நேற்றைய தினம் பதிவு பிரியக்கமுள்ள சமாதானங்களுடன் நேற்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் வாசுதேவரின் கைலோக்கியநாதன் திவைக்கியமுள்ள 4ஆம் அவதாரம் இருக்கு. ஸ்ரீ பரசுராமர் அவதாரம் பின்பதாக சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றி இரணிகசிப்பு என்ற அரக்கனை வீழ்த்திய மகா வீரபலம் பொருந்திய ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி. நேற்றைய தினம் இன்கார்னேஷன் இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால் நேற்றைய தினமும் இன்றைய தினம் இன்னொரு புக்க பூர்ணிமாவுடன் இந்த வியாழக்கிழமை மிகவும் அமோகமானது. என்ன பாரம்பரியம் என்றால் புக்க பூர்ணிமா பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியுடன் ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் சக்தி ஓம். ஓம் ஸ்ரீ மருகர் ஆதிபரா சக்தி போற்றி. சிவபெருமாளும் ஸ்ரீ நவதுர்க்கை அம்மனும் ஒன்றாய் சங்கமமான ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஜெயந்தியும் இன்று. நேற்றைய தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய மருத்துவ குறிப்பானது
பொன்னாங்கண்ணி கீரையுடன் 2 ஸ்பூன் மிளகு சேர்ந்து சாப்பிட்டு உட்கொண்டு வந்தால் உடல் பருமன் தீரும். நேற்றைய தினம் மருத்துவ குறிப்பு. இன்றைய தினம் மருத்துவ குறிப்பானது பொன்னாங்கண்ணி கீரையுடன் 2 கப் மிளகும் 2 கப் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு இல்லாமல் மற்ற வேறு உருகம் பருப்பும் கடலைப்பருப்பும் எங்கள் பருப்பும் இல்லாமல் துவரம் பருப்பு எலுமிச்சை காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பருப்பானது அதனுடன் 2 கப் மிளகு சேர்ந்து உட்கொண்டு வந்தால் உடல் பருமனுக்கு தீரும். கேமமும் தீரும். உடலில் உள்ள கொப்பளங்களும் தீரும். முச்சி இலையுடன் கடந்த திங்கட்கிழமை ஸ்ரீ பரசுராம ஜெயந்தி. According to English, today is reminder as 23rd May 2024. The Holy Thursday, the Holy Commemoration Thursday. Greek Pascha, nearly Greek forest Pascha, Sri Parashuram Jayanti. Sri Parashuram Jayanti. அங்கு நான் வீடியோவை பதிவிட்டுள்ளேன். அதுவும் ஒரு புதன்கிழமை என்று நான் நினைத்துள்ளேன். 2 வாரத்துக்கு முன்பு. இங்கே கடந்த திங்கட்கிழமை அங்கு ஸ்ரீ பரசுராம் ஜெயந்திக்கு பிறகு ஸ்ரீ பரசுராம் துவாதசி. அப்படி என்றால் துவாதசி திதியில் தோன்றிய 4ஆம் அவதாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். ஸ்ரீ சுதர்சன சக்கர கால இதிஹாச कार्यप्राप्नोति. குமரகொகை ஸ்ரீ முருகப்பெருமாள் தெப்ப வாகனத்தில் பவனி வீதி உலா. கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு எல்லா சிவாலயங்களில் ஸ்ரீ பிரதோஷ மங்குதான் நந்தீஸ்வரருக்கு இறை வழிபாடு செய்வது வழக்கம். அன்றைய நாள் கடந்த செவ்வாய்க்கிழமை எல்லா சிவாலயங்களிலும் நந்தி வாகனத்திற்கு நந்தீஸ்வரருக்கு பாரம்பரியமான அரிசி சிவப்பரிசிகளுடன் புதினா இலைகளுடன் மாங்காய் செய்ய விசேஷமான செய்க அந்த பாயசம் போல இருக்கக்கூடிய அந்த கச்சேரி மாங்காயில் கச்சேரி செய்து வழிபடுதல் நன்கு. இன்றைய பழமொழி இன்றைய பொன்மொழி ஆனது ஒவ்வொருவரும் முறைக்கு சென்றிருந்த ஒவ்வொரு வேர்வை குறிக்கும் அர்த்தமானது பிற்காலம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாகும். இன்ப வாழ்விற்கு ஏற்ற அமைதி.
ஒவ்வொருவனுக்கும் உள்ளது தனிப்பட்ட தன்மையானது ஒன்றே. குமரகோட்டம் ஸ்ரீ முருகப் பெருமாள். குவாகசி, சக்கரகசி, அவிக்கம், சேஷம், ரேவதி, கிங், கவி ஜகம் கீழெங்குமானால் கிப்பிலியுடன் 2 கப் தேனை உங்குவங்கள் கவி ஜகமானது தீரும். இங்கிலீஷ் கேக்கு. Twenty is Monday, 20 May is Monday, 21 May is Tuesday, 22 May is Wednesday, today is 23rd May. இன்னொரு மார்க்க குறிப்பாங்க. கெரிங்க பாலுடன் 2 கப் அளவு தேன் உட்கொண்டால் உஷ்ணம் தீரும். அதனோடு பாலுடன் மிளகு, மருத்துவ குறிப்பில் நேற்றைய தினம் மருத்துவ குறிப்பு காய்ச்சி ஆக வைக்க பாலுடன் மஞ்சள் 2 கப், மிளகு 2 கப், கிப்பிலி 2 கப், ஓமம் 2 கப், சேர்ந்து பருகி வந்தால் சரி இருமல் தீரும். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் இனி வரக்கூடிய வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திக்கிறேன்.